ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் இப்போ எக்ஸாமுக்கு தயாராகிட்டு வர்றாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கான குறிப்பாக 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு எப்படி வினாத்தாளை பதிவிறக்கம் செய்வது, வினாத்தாளை பதிவிறக்கம் செய்யும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது பற்றின முழுமையான வழிகாட்டு நெறிமுறைகள் இப்போது கல்வித்துறையால் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு நம்முடைய சேனலில் பார்க்க இருக்கிறோம். ஸோ நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்முடைய சேனலை பல புதிய நபர்கள் பார்க்குறாங்க, பார்த்த கையோடி அப்படியே கடந்து செல்கிறாங்க. உங்களுடைய சப்ஸ்கிரைப் தான் நம்முடைய சேனலுடைய வளர்ச்சிக்கு முழு காரணமாக அமையும். அதனால் நம்முடைய வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்முடைய வீடியோக்களை பல பேருக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். யாராவது ஒருவருக்கு நம்முடைய வீடியோ உபயோககரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்புகிறோம். ஸோ உலகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளுக்கு 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆண்டு இறுதித் தேர்வு ஏப்ரல் 2 முதல் 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது அப்படிங்கிற செய்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்றாலும் தேர்வுக்கான விடைத்தாள்களை பதிவிறக்கம் செய்வதற்கான வழிகாட்டுதல்கள் இப்போது கல்வித்துறையால் வழங்கப்பட்டுள்ளது. அந்த வழிகாட்டுதலின்படி தேர்வுக்கான வினாத்தாள்களை exam.tnschool.go.in என்னும் அந்த இணையதளத்தில் முன்கூட்டியே பதிவேற்றம் செய்யப்படும். தேர்வுக்கு முந்தைய தினம் காலை 9 மணி முதல் அடுத்த நாள் 1 மணி வரை இந்த வினாத்தாள்களை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த வினாத்தாள்களை பதிவிறக்கம் செய்யும்போது ஏதாவது சிக்கல் ஏற்பட்டால் 14417 அப்படிங்கிற நம்பருக்கு அப்படிங்கிற உதவி மையத்திற்கு அழைத்து நீங்கள் விளக்கம் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது போக தேர்வுக்கு முன்னதாக மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வினாத்தாள்களை பதிவிறக்கம் செய்து அவற்றை அச்சிட்டு வகுப்பாசிரியர்கள் தயாராக வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அச்சிடுதலுக்கான செலவின நிதியை பள்ளிகளுக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கு. ஸோ உரிய வழிமுறைகளை பின்பற்றி தேர்வுகளை சிறந்த முறையில் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி தலைமை ஆசிரியர்களுக்கு அந்தந்த கல்வி அலுவலர்கள், மாவட்ட கல்வி அலுவலர்கள் அறிவுறுத்தல்களையும் வழங்கியுள்ளார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கல்வித்துறையில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இது போக இந்த நடப்பு ஆண்டு முதல் இந்த வினாத்தாள் அப்படிங்கிறது எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரே வினாத்தாள் முறையில் தான் தேர்வு நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டில், இந்த 2023-24ஆம் ஆண்டில் இருந்தால் இந்த முறை பின்பற்றப்படுகிறது. என்ன அப்படின்னா, எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரே மாதிரியான வினாத்தாள் முறை. ஸோ இந்த வினாத்தாளை லீக் ஆவதை, அதாவது வெளியாகாமல் தடுப்பதற்காக பல்வேறு நடைமுறைகளை கல்வித்துறை இப்போது பின்பற்றி வருகிறது அப்படிங்கிறது இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். எனவே எப்படி இருந்தாலும் இந்த வினாத்தாள் விஷயம், வினாத்தாள் வழிகாட்டு நெறிமுறைகளையும் நம்முடைய சேனல் நண்பர்களுக்காக, நம்முடைய சேனலை பார்க்கக்கூடிய ஆசிரிய பெருந்தகைகளுக்காக இந்த செய்திகளை நம்ம கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். எனவே இந்த செய்தி பயனுள்ள செய்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்புகிறோம். இது போன்ற பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். பாய் பாய்.